வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலக்ஷ்மி யோகம். கஜலக்ஷ்மி யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட ரீதியாக குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை தான் அந்த கஜலக்ஷ்மி யோகத்தை ஒருவருடைய ஜாதகத்தில் கொடுக்கும். இது பிறந்த கால ஜாதகத்திலேயே இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தையும் எப்பேற்பட்ட ஒரு வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போகுது. இப்போ நமக்கு கோச்சார நிலவரப்படி இந்த 2 கிரகங்கள் சேர்க்கையாகுது. சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த வீடான ரிஷப ராசியிலிருந்து 26ஆம் தேதி ஜூலை மாதம் பெயர்ச்சியாகி குருவோட சேர போறார். இந்த குருவோட இணையும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அமைக்கப்படுது. இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு தான் இருக்கும். ஒரு குறுகிய காலம்தான், ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த கஜலட்சுமி யோகம் இருக்க போது. இது 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுமே பார்த்தீங்கன்னா, எதுக்காக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விதத்தில் கஷ்டப்படுறாங்க, வருமானம் இல்லாமல், அந்த வருமானம் வந்தாலும் அதை கரெக்டான ஒரு விதத்தில் செலவு பண்ண முடியாமல், ஒரு சேமிக்க முடியாமல் தயங்குகிறார்கள். இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வரும், என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் அதிகப்படியான உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள். இரவு பகல் பார்க்காமல் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள். எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், இந்த மாதிரியான ஒரு வரைமுறையே இல்லாமல் 24 மணி நேரமும் உழைக்கணும்னா அது கண்டிப்பாக உழைப்பாங்க. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஒரு லைட் ஃபுட்டாக, எந்த அளவுக்கு லைட் ஃபுட்டாக எடுக்கணுமோ அந்த மாதிரியாக ஃப்ரூட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா வெறும் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரியான ஒரு உணவு வகைகளை சாப்பிட்டு தன்னுடைய வேலையில் முழு கவனமும் செலுத்தக்கூடியவர்கள் நம்ம மகர ராசி என்பர்கள். உங்களுடைய இந்த மகர ராசி என்பர்களுக்கு 6ஆம் இடமான அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் அந்த கஜலக்ஷ்மி யோகமாகப்பட்ட அந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது இருக்கு. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை அப்படின்றது 6ஆம் இடத்துல உங்களுக்கு கடனை நிவர்த்தி அடையக்கூடிய முழுமையான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போறார். இந்த குரு சுக்கிரன்றது பார்த்தீங்கன்னா, கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்கினாலும் அந்த கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வருமானங்களை இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு 25 நாட்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருஷமா இருக்கிற மேடம் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சனி வக்ரகதியாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது அந்த வேலை வாய்ப்புகளை, நிரந்தர வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில மகர ராசி என்பர்களுக்கு இடமே தெரியாத இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்ம எப்படி வாழ போகிறோம், நம்ம எப்படி நம்மளுடைய வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரமோஷனோட, ஒரு நல்ல ஒரு இன்க்ரிமெண்டோட இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்போது வருமான வளர்ச்சி அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சூழ்நிலையோடு நீங்கள் அங்கே வேலை பார்க்கும்போது ஒரு மன நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இதில் குடும்பத்தை நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம், குடும்பத்தில் இருந்து நம்ம வெளியூரில் இருக்கிறோம், இப்படி நினைக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு விஷயமுமே கிடையாது. கொஞ்ச நாள் இந்த மகர ராசி என்பர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்தால் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிகள்ன்றது அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பிரிவுகள்ன்றது உங்களை துரத்தி கொண்டே வரும். அதனால் குடும்பத்தோடு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது தான் இப்போ கோச்சார நிலவரப்படி இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. யாரெல்லாம் இன்னும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சும் நாங்கள் போகாமல் இருக்கிறோம், இந்த மாதிரியான குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்படின்னு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் பதிவு பண்ணும்போது தான் தெரியும் யார் யார் நல்ல வளர்ச்சிகளை சந்திச்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் வளர்ச்சிகளை சந்திக்கலை அப்படின்றது உங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த மாதிரியாக குடும்பத்தை பிரிந்து அந்த வளர்ச்சிகளை அனுபவித்தவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி போனவர்களுக்கு எல்லாருக்குமே இது டபுள் தமாக்கா மாதிரி உங்களுக்கு இன்னும் மேலும் வளர்ச்சியையும் நல்ல ஒரு வருமான மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 6 மாசத்துல காலத்தில் பாருங்க, நீங்கள் இன்னும் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியாக நீங்கள் பிரியணும்னு யோசிக்கிறத விட்டுட்டு எங்கே வருமானம் கிடைக்குதோ, எங்கே வளர்ச்சி இருக்கோ உங்களுக்கு அதை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சீங்க
பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள்ன்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். தொழில்முறை ரீதியாக நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு ஆர்டர்ஸையும் பிடிக்கிறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கடினமான உழைப்பை போட்டுட்ருக்கிறீங்க. அதுவும் போக அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்கேன் சென்டர் வச்சுருக்கிறீங்க, ஒரு டயக்னோஸ்டாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு ஃபார்மசியாக இருக்கிறீங்க, ஃபார்மசிஸ்டாக இருக்கிறீங்க. இந்த மாதிரியான மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்பவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை சீர் செய்கிறதுக்கே நீங்கள் மிகப்பெரிய ஒரு போராடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த குரு சுக்கிரன் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் அபரிமிதமான ஒரு லாபம் உங்களுடைய தொழிலில் வரப்போகுது. எப்படி வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு சொத்துக்களை விற்று நீங்கள் உங்களுடைய பணவரவுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அந்த பணவரவுகள் மூலமாக உங்களுடைய தொழிலை ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக நீங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே ஃப்ரான்ச்சைஸி தான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். அதாவது இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மருந்தகத்தை எடுத்து நான் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் பெருமளவுக்கு எனக்கு அதில் லாபம் வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 25 நாட்களில் நல்ல ஒரு லாபங்களை நீங்கள் முழுமையாக 100% அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 10ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி, அந்த தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி. அதனால் அந்த தொழிலினுடைய வளர்ச்சின்றது அதிகப்படியாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே தொழில் ஏதாவது கன்சல்டேஷன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது அழகு சாதனை சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு பியூட்டி பார்லரே வச்சுருக்கிறீங்க, இல்லை ஒரு கலை சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் அப்படியே டோட்டலாக ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே தெரியல அப்படின்னு இருந்தவங்க நீங்கள் இருக்கிறதே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த 25 நாட்களில் இருந்து பார்த்திங்கன்னா மகர ராசி என்பவர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சிகள்ன்றது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பார்த்திங்கன்னா நேர்த்தியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள், அடுத்தடுத்து ஒரு என்கேஜ்மெண்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் மீடியாவில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக தான் இந்த 25 நாட்கள் இருக்க போது. இந்த மாதிரியாக எங்களுக்கு ஏற்கனவே ஆஃபர் வந்துருச்சு, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் எப்படி இருக்கும் மேடம், உறவு முறைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக திருமண உறவுகள் இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது. நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு சாதாரண வீட்டில் இருந்தவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பை பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு மகாலட்சுமி கடாட்சம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வீட்டினுடைய தோற்றமே மிக அந்த ஒரு செல்வ வளம் மிக்க ஒரு தோற்றமாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரியான ஒரு இல்லற வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சுகங்களை தேடி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். நான் மேற்கொண்டு சொன்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய சுயஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.